ஐயா தமிழ் அறிஞர் ஐயா இருக்கிறதுனால என்னுடைய சிறிய ஒரு முயற்சியை இன்றைக்கி பாடி உங்கள்கிட்ட ஒரு பாராட்டியும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கலான்னு. இந்த மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் கீதையில். கண்ணன் ஒரு சேவகன், கண்ணன் என் தோழன், கண்ணன் என் காதலி, கண்ணன் என் நண்பன். இந்த மாதிரி பாரதியார் எவ்வளோ விதமாக அனுபவிச்சிருக்கார். நண்பனாய், சேவகனாய், மந்திரியாய், நல்ல ஆசிரியனுமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய், எப்படி அனுபவிச்சிருக்காங்க பெரியவங்கெல்லாம். பாரதியார் ஃபோட்டோ அங்கே போட்டிருந்தாங்க. நான் நம்ம கிருஷ்ணரை பற்றி முக்கியமான ஒரு ஸ்லோகத்தில் வந்தது, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அவர் உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குரு, அவர் தான் முதல் ஜெகத்குரு, அவர் தான். அண்டு கிருஷ்ணரை குருவாக நினச்சி நீங்கள் எல்லாரும் ரசிகர்கள் உட்காந்துருக்கனால ரசிக ரஞ்சனி அப்படிங்கிற ராகத்தில் திரையிசை நீங்கள் இவ்வளோ அழகாக ரசிக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறேன். அமுதே தமிழே அழகிய உயிரே எனது உயிரே. இது அழகான ஒரு பாடல். இது அந்த ரசிகரஞ்சனி ராகம். பாரதிங்கிற படத்தில் ஏதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ, எதற்கும் அவன் இருப்பான் அறிவாரோன்னு இசைஞானியுடைய இசையில் வந்த ஒரு பாடல். நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன். ரொம்ப அழகான ராகம். நான் தேடின போது கர்நாடக இசையில் இந்த ராகத்தில் எந்த பாடலுமே இல்லை. சரி, நம்மளுடைய ஒரு சின்ன முயற்சியாக அதை பண்ணலாமேன்னு பண்ணின ஒரு பாடல். கண்ணனை துதித்து கர்நாடக இசையில் முதல் முறையாக ரசிகரஞ்சனி ராகத்தில் உனை மறவேனே கண்ணான்னு ஒரு பாடல், தமிழ் பாடல். கண்ணனை குருவாக நினைத்து எழுதிய பாடல். இதில் நான் சொன்னேன், அது தட்டுனா அதெல்லாம் வரும் அப்படின்னு. தவில் வந்தது, பறவை வந்தது, இன்னும் பல விஷயங்கள் வரப்போகுது. இப்போ அதுலேருந்து சந்தூருங்கிற ஒரு வாத்தியம் வரப்போகுது. அதில் அவர் ராகம் வாசிக்க போகிறார்.
மறவேனே உனை மறவேனே ஐயா உனை மறவேனே ஐயா நான் உனதிரு பாதம் பணிந்தேனே கண்ணா உனை மறவேனே ஐயா நான் உனதிரு பாதம் பணிந்தேனே கண்ணா உனை மறவேனே ஐயா கண்ணா துணை என்றும் நீதானே துணை என்றும் நீதானே தூயவா துணை என்றும் நீதானே தூயவா என் மனத்திருள் மாயை மாய்க்கவா மாயவா துணை என்றும் நீதானே தூயவா என் மனத்திருள் மாயை மாய்க்கவா மாயவா உனை மறவேனே ஐயா நான் உனதிரு பாதம் பணிந்தேனே கண்ணா உனை மறவேனே ஐயா கண்ணா பாபா தர்மத்தை நிலைநாட்டி தர்மத்தை நிலைநாட்டி பார்த்த நின்றதும் கூட்டி தர்மத்தை நிலைநாட்டி பார்த்த நின்றதும் கூட்டி தர்மத்தை நிலைநாட்டி பார்த்த நின்றதும் கூட்டி கர்மவினை ஓட்டி குருவாய் வழிகாட்டி தர்மத்தை நிலைநாட்டி பார்த்த நின்றதும் கூட்டி கர்மவினை ஓட்டி குருவாய் வழிகாட்டி கீதையின் மொழியாலே கீதையின் மொழியாலே பாதைகள் புனைந்தாலே
चक्रधारी वासुदेव शंकदर गोविंद श्री कृष्ण माधव. இல்லை அவங்களுக்கு அந்த கடைசி லைன் வார்த்தை புரியல, கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்ததுனால கேட்கலன்னாங்க. கீதையின் மொழியாலே பாதைகள் புனைந்தாயே, தர்மத்தை நிலைநாட்டி பார்த்தனின் ரதம் பூட்டி கர்மவினை ஓட்டி குருவாய் வழிகாட்டி, கீதையின் மொழியாலே பாதைகள் புனைந்தாயே, சக்கரதாரி வாசுதேவா சங்கதர கோவிந்த ஸ்ரீகிருஷ்ண மாதவா உனை மறவேனே. கடம் கார்த்திக். அது சொன்னேன் நான். இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் கடம் கார்த்திக். அதுக்கு புல்லாங்குழல் கிருஷ்ணரா புல்லாங்குழல் வாசித்தார், ஜீசஸா சாக்ஸபோன் வாசித்தார். எல்லாம் ஒன்று. அதான் இன்னைக்கு மார்கழிங்கிறதுனால கிருஷ்ணரை பற்றி இருக்கு.